அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ வந்து காடை முட்டை சம்பா வந்து செய்ய போகிறேன். இது செத்த நேரத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு வந்து குக்கரில் முட்டையை போட்டு அவிச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து சிறுசாக குறுக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானோடனே தேவையான ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதோட மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதோட 3 தக்காளி இதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து தக்காளி வேகிற வரைய மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா தக்காளி வந்து வெந்துருச்சு. இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் வதக்கிக்கிட்டு இதோட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இது வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி இதோட வந்து ஒரு வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு இதோட நம்ம உரிச்சு வச்சுருக்க முட்டையும் நல்லா சுற்றிலும் கீறி விட்டு போட்டு இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு சிம்தியிலே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மசாலா பிடிக்கிற வரை முட்டையில் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான காடை முட்டை சம்பா வந்து ரெடி. ஈஸியாக வந்து செத்த நேரத்தில் இதை செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.